தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கஷ்டப்பட்டு எங்க வீட்டுக்காரு நைட்டு பகல வேலை செஞ்சு ₹1 ₹2 சேர்த்தாரு. 1 லட்ச ரூபாய் எடுத்துட்டாங்க. அதுல இருந்தது 1,04,000 அந்த 4,000 இருக்குது. சேலம் மற்றும் ஈரோட்டில் அரசின் ஸ்காலர்ஷிப் பணம் வந்துள்ளதாக கூறி பள்ளி மாணவிகளின் பெற்றோர் வங்கிக் கணக்கில் இருந்து நூதன முறையில் பணத்தை திருடிய கும்பல் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். 12ஆம் வகுப்பு செல்லும் மாணவிக்கு அரசின் ஸ்காலர்ஷிப் பணம் ₹24,000 வந்துள்ளதாகவும் அதனை பெற்றுக்கொள்ள ஜிபே QR கோடை காண்பிக்க வேண்டும் என்றும் மர்ம நபர் மாணவியின் பெற்றோரிடம் கூறியுள்ளார். அதனை நம்பி QR கோடை காண்பித்ததும் அவரது வங்கிக் கணக்கில் இருந்த ₹1 லட்சம் 3 தவணைகளாக எடுக்கப்பட்டதாக குறுஞ்செய்தி வந்துள்ளது. இந்த மாதிரி காலர்ஸ்க்கு வருது, உங்களுக்கு ஃபோனில் ஜிபேயில் போட சொல்லியிருக்காங்க, 2000 பேருக்கு போட சொல்லியிருக்காங்க, அதனால நான் ஒரு ஸ்கேன் இது போடுறேன், அதை எங்களுக்கு ஸ்கேன் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை நம்பி எங்கள் பாப்பா அதை ஸ்கேன் பண்ணி காட்டுனுச்சு. அவங்க ஃபஸ்ட்டு வாட்டி நான் ஸ்கேன் பண்ணி கேட்டப்பே நான் சொல்கிறேன், பாப்பா ஸ்கேன் பண்ணி எதுக்கு காட்டுறேன், நீ ஸ்கேன் பண்ணாத அப்படின்னு சொல்கிறேன். இல்லைம்மா, அவங்க தான் நம்பி நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன்னு சொல்கிறாங்களே, ஸ்காலர்ஷிப்னு சொல்கிறாங்களா, அதனால போட்டு தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு நான் தைக்கிறதுக்கு உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் பாப்பா தான் 1.5 மணி நேரமாக அந்த ஃபோனை வச்சுக்கிட்டு அவங்க நவுத்தாதீங்க, அப்படியே வச்சுருங்க அவள் தான் வச்சுக்கிட்டு இருந்தான். எவ்வளோ ஒரே தொகையை எடுத்துட்டாங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க. அவங்க 4-5 வாட்டி ஸ்கேன் பண்ண சொல்லுவோம். இந்த பிள்ளையை நான் அங்கேருந்து கற்றுனேன், பண்ணாத பாப்பா என்னன்னு கேட்காம அப்பயே எங்கள் ஓனர் கொண்டாட்டின்னு சொன்னிச்சு, நீ என்னன்னு போய் பாருன்னுச்சு. நான் அதான் சரி இவங்க நம்பிக்கையே சொல்கிறப்ப நம்ம ஏன் கோயில் ஏமாந்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு தைச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே பார்ப்போம், எனக்கு 5ஆவது வாட்டி பண்ணுறப்ப தான் எனக்கு ஒரு மாதிரி படப்படம் ஆயிடுச்சு. அதனால தான் டவுட்டுக்கு ஃபோனை வாங்கி நான் செக் பண்ணால் உள்ளே போய் பண்ணால் 4,000 சில்லறை தான் இருக்குது, அவ்வளோ அமௌண்ட்டு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் கத்திக்கிட்டே ஓடியாந்து சூரம்பட்டி ஸ்டேஷனுக்கு வந்தேன். அவங்க வாங்கி எல்லா ஒவ்வொன்றுக்கா போட்டு பார்த்துட்டு இங்கே போக சொன்னாங்க. இப்போ அவங்க என்னன்னு சொன்னாங்க, எதுலேருந்து பேசுகிறேன் சொன்னாங்களா? அதான் சென்னையிலேருந்து நாங்கள் பேசுகிறோங்க, ஸ்காலர்ஷிப் பிரான்ச்சிலேருந்து பேசுகிறோம், உங்கள் பொண்ணுக்கு 24 சில்லறை போட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, என்ன எவ்வளோ பணம் போயிருக்குமா, எப்படி இந்த பணம் எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்தப்பட்டது? இது கஷ்டப்பட்டு எங்கள் வீட்டுக்காரு நைட்டு பகல வேலை செஞ்சு ₹1 ₹2 சேர்த்தாருங்க. பிள்ளைங்களுக்கு வேணுமே அப்படின்னு அவரு உடம்பு சரியில்லாதவருங்க. எவ்வளோ எடுத்திருக்காங்க பணம்? ₹1 லட்ச எடுத்துட்டாங்க. அதில் இருந்தது 1,04,000 அந்த 4,000 சில்லறை இருக்குது சொல்லித்தாங்க. நாங்கள் ஏமாந்துட்டோம். எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்தா உங்கள் வீட்டுக்கு என்ன ஒர்க் பண்ணுறாரு? மிரிடன் ஹோட்டலில் வேலை செஞ்சாருங்க. இப்போ உடம்பு முடியலன்னு 3 மாதமாக வீட்டில் தான் இருக்கிறாருங்க. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.